والقانتات والصادقين والصادقات والصابرين والصابرات والخاشعين والخاشعات. السلام عليكم ورحمة الله وبركاته. அளவற்ற அருளாளன் நிகரற்ற அன்புடையவனுமாகிய அல்லாவின் திருப்பெயரால் ஆரம்பம் செய்கிறேன். எல்லா புகழும் அல்லாஹ்வுக்கு. அல்லாவின் நல்லடியார்கள், அன்பு சகோதர சகோதரிகள், நாம இப்ப பார்த்து வரக்கூடிய ஹதீஸ்ல இருந்து குடும்ப நலன்கள் பற்றி, அங்க நடக்கக்கூடிய நல்லது கெட்டதை பற்றி நாம பேசி வருகிறோம். அதன் தொடர்ச்சியாக இப்ப இன்னைக்கு பேச போற என்ன கேட்டா, தவறான புரிதல், இதனால ஏற்படக்கூடிய சங்கடம் அப்படின்னு நம்ம பேச போறோம். இப்போ என்னன்னு கேட்டா, தன்னுடைய கணவர் வெளிநாட்டுல இருந்து மனைவியிட்ட பேசணும்னு சொல்லி போன் பண்றாரு. பேசிக்கிட்டு இருக்கும்போது போன் கட் ஆகுது. கட் ஆகும்போது இவன் நினைக்கிறான், வேணும்ன்ற போனை கட் பண்ணிட்டா அப்படின்னு சொல்லி இவன் கோவப்படுறான். மனைவி என்ன செய்யறான், அவர் தான் வேணும்ன்ற கட் பண்ணிட்டாரு அப்படின்னு நினைக்கிறான். நம்ம யோசிக்கணும். பேசிக்கிட்டு இருக்கும்போது எவ்வளவு முக்கியமான விஷயங்கள் பேசியிருந்தாலும் டவர் பிரச்சனை, சார்ஜ் இல்லாம இருக்கிற பிரச்சனை, இந்த மாதிரி யதார்த்தமான முறையில போன் கட் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. இதை யோசிக்கணும். நம்ம பேசும்போது கட் பண்ணியிருக்க மாட்டாரு அப்படின்ற மனைவி யோசிக்கணும். மனைவி கணவன் நினைக்கிறேன், நான் பேசி இருக்கும்போது கட் பண்ணிக்க மாட்டா, ஏதோ பிரச்சனை போல் இருக்குன்னு நினைச்சு கொஞ்ச நேரம் கழிச்சு பேசினா இந்த பிரச்சனைக்கு தீர்வு கிடைச்சிடும். என்ன காரணம்? ஒரு அவசர தேவைக்கு போன் பண்றோம், எதிர்மனையில் ஒரு போனை எடுக்காமல் இருப்பார். ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி போன் பண்ணும்போது எதிர்த்தாப்புல இருக்கிறவங்க போன் எடுக்காம இருப்பான். எடுக்காம இருக்கிறதுக்கு என்ன காரணம்? ரிங்கு போய்கிட்டே இருக்குது, இவ்வளவு நேரம் என்ன செய்யறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு கோபம் ஏற்படும். அந்த நேரத்துல கழிவறைக்கு போயிருக்கலாம், அல்லது குளிக்க போயிருக்கலாம், அல்ல இப்ப போன்ல பேலன்ஸ் தீர்ந்து போயிருக்கலாம், டவர் பிரச்சனையா இருக்கலாம். இந்த மாதிரி பல பிரச்சனைகளால எடுக்காம இருக்கலாம். கொஞ்சம் யோசிக்கணும். இதெல்லாம் ஒரு பிரச்சனை கிடையாது. ஏதாவது கொஞ்ச நேரம் கழிச்சு மறுபடியும் அந்த போன் போடும்போது தெளிவுபடுத்துது. இதெல்லாம் நினைச்சு பலதை யோசனை பண்ணி வீணான சந்தேகங்களையும் விதண்டாவாதம் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. மனதை தேற்றி கொண்டால் பிரச்சனையும் மன அழுத்தமும் குறையும். இந்த மாதிரி பேச தெரிவு பண்ணிட்டோம். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், அல்லாஹ்வையும் மறுமை நாளையும் நம்பிக்கை கொண்டவர் ஒன்று நல்லதை பேசட்டும் அல்லது வாய்மூடி இருக்கட்டும். அல்லாஹ்வையும் மறுமை நாளையும் நம்பிக்கை கொண்டவர் தம் அண்டை வீட்டாருக்கு தொல்லை தராமல் இருக்கட்டும். மறுமை நாளையும் அல்லாஹ்வையும் நம்பிக்கை கொண்டவர் விருந்தாளியை கண்ணியப்படுத்தட்டும் இப்படின்னு சொல்லி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினதாக அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க. நூல் புகாரி 6475 வசனமா இது இடம்பெற்று. நேருக்கு நேர் பேசும்போதே பிரச்சனைகள் அதிகமாக வரும்போது போன்ல பேசும்போது என்ன நிலையாகும், இது நாம் சிந்தித்து பார்க்கணும். பிரிந்திருக்கும் போது பல மனக்குழப்பத்தினாலும் பார்க்க முடியவில்லையே என்று தவிப்பிலும் வேலை பளு மற்றும் உடல் உபாதைகளினால ஏற்படுகிற மன வலியில் கடும் கோபம் ஆண்களுக்கு ஏற்படும். அதாவது பிரிந்திருக்கும் போது பல பிரச்சனைகள் மனசுல ஏற்படும், வேலையுடைய கஷ்டம் ஏற்படும், முதலாளி திட்டிருப்பான். அந்த மாதிரியான ஒரு நிலைமையில கணவன்மார்களுக்கு கோபங்கள் ஏற்படும். அது யார் இடத்துல வெளிப்படுத்துவான்? தனக்கு கிடைச்சது அடிமை மனைவி தானே அப்படின்னு சொல்லி
மனைவியில பேசும்போது சிறிய பிரச்சனையை கணவன் பெரிய பிரச்சனை மாதிரி செய்யறத நம்ம காண்கிறோம். அங்க உள்ள பிரச்சனைகள்லாம் மனைவி பொறுப்பாக முடியாது. அதை யோசிச்சு அப்ப என்ன பேசிடணும், என்ன ஆசுவாசப்படுத்திக்கிறணுமோ, எதை பேசி மனசை சரிப்படுத்திக்கிறணுமோ, அமைதி ஏற்படுத்திக்கிறணுமோ அதை பத்தி பேசணும். அங்க நடக்கலாம் கேட்டுக்கிட்டு போனை எடுத்துக்கிட்டு நேற்று நடந்து முன்னாடி நடந்தது, போன மாசம் நடந்தது, போன வருஷம் நடந்ததெல்லாம் பேசணும்னு சொன்னா இது குடும்பத்துல குழப்பத்தை ஏற்படுத்தும். இதில் அந்த மனைவி மட்டும் குற்றம் சாட்டாமல் அவளது குடும்பத்தில் உள்ள அனைவரையும் அவன் குற்றவாளி ஆக்கி பேசுவான். இவன் என்ன காரணத்துக்காக வெளிநாட்டுக்கு போறான்? அடிப்படை விஷயம் என்னன்னு கேட்டான், தன்னுடைய மனைவியை நல்லா வச்சுக்கிறணும். அவன் கிளம்புறதுக்கு ஒரு காரணம், அந்த ஒரு ஆக்ரோஷத்துக்கு கிளம்பி போறான். தன்னுடைய மனைவியை நல்ல மாதிரியா வச்சுக்கணும், நல்ல மாதிரியா உணவு கிடைக்கிறதுக்கு, நல்ல துணிமணி கொடுத்துறதுக்கு, நகை நட்டு வாங்கி போட்டு அழகு பார்க்கறதுக்கு, வீடு வாசல் வாங்கி உட்கார வச்சு பார்க்கறதுக்கு, தன்னுடைய பிள்ளைகளை நல்ல வழக்கம், இந்த மாதிரியான ஒரு நிலையெல்லாம் தெரிஞ்ச நோக்கத்துலதான் கடல் கடந்து போறான். எந்த சந்தோஷத்துக்காக அவன் புறப்பட்டு போனானோ அதையெல்லாம் மறந்துட்டு கீழ்த்தரமாக அவளிடம் நடந்து கொள்கிறான்னு சொன்னா தனது உணர்வுகளையும் ஆசாபாசங்களையும் தானே நொந்து கொள்கிறான். தன்னுடைய மனசுல இருக்கிறதெல்லாம் அடக்கிட்டு ஆசாபாசங்களை எல்லாம் மறந்து அவனுக்கு ஏற்படக்கூடிய கஷ்டங்களை வச்சு அந்த மனைவிட்ட சொல்லி நோகடிக்கிறான். எதுக்கு போனாங்கிறத மறந்துறான். இது போலதான் என்ன கணவனும் இது போலதான் மனைவி என்ன செய்யறான்னு கேட்டா, கணவன் என்ன நிலையில் இருக்கிறான் என்பதை புரிந்து கொள்ளாமல் அங்க அவன் மாடு வைக்கிறானா, ஒட்டகம் வைக்கிறானா, இதுல பாத்ரூம் கழுவுறானா, இதெல்லாம் தெரியாது. உங்க அம்மா இப்படி சொன்னா, உங்க அண்ணன் தம்பி இப்படி சொன்னாங்க, எல்லாம் ஒரு குடும்பத்தில் உள்ளவங்கள குற்றம் சொல்லி அவனை இன்னும் ஏற்றி விடுற. இதனால என்னன்னு கேட்டா அவனுக்கு நிம்மதி இழந்து போகுது. நிம்மதி இழக்கக்கூடாது, ஆனா இழந்துட வேண்டிய நிலைமை ஏற்படுது. உறவுகளுக்கு பலமா இருக்கிறது என்ன? அன்பு. அந்த அன்பையும் பாசத்தையும் பிறந்த மண்ணிலேயே தொலைச்சிட்டு அது வெளிநாடுகள்ல போய் தேடினான்னு சொன்னா எப்படிப்பா கிடைக்கும்? இருக்கிற நாட்டுல இருந்து தானே அவன் அதை தேடணும். இவன் போய் 4 வருஷம் 5 வருஷம் போய் இருந்துட்டு இவன் போகும்போது மனைவி கற்பம் மறந்துருப்பான். அதையெல்லாம் யோசிச்சு அந்த புள்ள பிறந்தா நல்லா வளர்க்கணும், படிக்க வைக்கணும், இப்படிலாம் நினைத்தான் போறான். இவன் வெளிநாட்டில் வந்த உடனே அந்த பிள்ளை எல்கேஜி யூகேஜி படிச்சுக்கிட்டு இருக்கான். போய் ஒளிஞ்சுக்கிறான், யாரும் புதுசா ஒரு ஆள் வந்திருக்க. எவ்வளவு மோசமான ஒரு சூழல்! தன்னுடைய பிள்ளை தன்கிட்ட ஓடி ஒளிஞ்சிக்கிறான்னு சொன்னா இதுக்கு என்ன காரணம்? பணம் அலைஞ்சு என்ன பிரயோஜனம்? மாடி மேல மாடி கட்டினா நிம்மதி கிடைச்சிருவான். அந்த பிள்ளைக்கு சொல்லி கொடுத்து, இது உன்னுடைய தகப்பனார் உங்களுக்காக நல்லா படிக்க வச்சு ஆளாக்கணும் அப்படின்னு தான் வெளிநாட்டுக்கு போயிட்டு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி அந்த பிள்ளைய கிட்டத்துல வச்சு கொண்டாந்த துணிமணிகளை போட்டு பார்த்து அந்த பிள்ளைகளை ஆசுவாசப்படுத்துறதுனாலும் பிறந்ததுல தூக்கி வளர்த்த ஒரு பாசம் அந்த பிள்ளைக்கு வருமானு கேட்டா அது கேள்விக்குறிதான். இப்படிப்பட்ட சூழல்ல போய் கடல் கடந்து பயணம் பண்ணி நீ அங்க கடந்து வாடி, அவன் மனைவி மக்கள் இங்க கடந்து வாடி, காசு பணத்தை கொண்டு என்ன செய்ய? கபரு குழிக்கு வருமா? அப்படி பணம் தேடணுமா? இருக்கிற ஊர்ல இருந்து நல்லா வளைச்சா நீ ஏன் நல்லா வரக்கூடாது? கோடான கோடி மக்கள் வாழ்றாங்களே, இன்னும் வெளி மாநிலத்துல இந்த மாநிலத்துக்கு சந்தோஷமா வாழ்றாங்களே, அதை ஏன் நீங்க செய்யக்கூடாது? இங்க ஹோட்டல்ல வேலை செஞ்சா கேவலம்,
அங்க போய் கக்கு சொல்லுன்னா கவலை இல்லையா? குடும்பத்தை மறந்து விட்டுட்டு நல்லா பெரிய பணக்காரன வரணும்னு சொல்லி போய் சந்தோஷத்தையும் உன்னுடைய வயசையும் எல்லாத்தையும் இழந்துட்டு வந்துடுறான். வந்துங்க நோயோட வர்றவங்க நிறைய பேர், மீளாத நோயோட வரக்கூடிய நிறைய பேர். என்ன பிரயோஜனம்? நீ உன்னுடைய காசை வச்சு உன்னால என்ன செய்ய முடியும்? சிந்திச்சு பார்க்க மாட்டீங்களா? எங்களுக்கு பிள்ளைகள், மனைவி, பெற்ற தாய் தகப்பன், உற்றார் உறவினர், உயிருக்கு உயிரான நண்பர்கள் எல்லாத்தையும் விட்டுட்டு போய் அங்க போனா இதெல்லாம் உனக்கு அங்க கிடைக்குமா? இன்னைக்கு ஒரு கஷ்டப்பட்டு வீட்டுக்குள்ள வரும்போது உனக்கு ஆறுதல் சொல்றதுக்கு யாரா இருப்பாங்களா? 4 பேர், 5 பேர், 10 பேர் சேர்ந்து ஒரு ரூம் போட்டிருப்பாங்க. அவனுக்கிட்ட போய் உன்னுடைய குறைய சொல்லிட்டு மனசை தேர்த்திக்கிற முடியுமா? இல்ல அந்த இங்க சொல்லி சரி பண்ணிக்கூடிய ஒரு விஷயத்த அங்க அவங்க பேசி சரி பண்ண முடியுமா? முடியாது. உனக்கு உடம்பு முடியாம போனா உடனே தூக்கிட்டு போவானா? இங்க இருந்தா உடனே தன்னுடைய மனைவி கடன் வாங்கியோ உன்னை காப்பாத்துவான். அங்க அப்படி இல்லை. இந்த டாக்டர்கிட்ட போயின்னு சொல்லிட்டு அவன் வேலையை அவன் பார்ப்பான். உன்ன மாதிரியே அவனுக்கு பொறுப்பாதான் இருப்பான். உன்னை கிட்ட இருந்து உனக்கு தைரத்தை தடவி விட்டு சுடுதண்ணி தடவை வச்சு கொடுத்து கஞ்சியை காய்ச்சி வாயில ஊத்துவானா? அப்போ மனைவி மக்கள் நினைச்சு கவலைப்பட்டு என்ன பிரயோஜனம் இருக்கு? வெளிநாடு போய் தான் சம்பாதிக்கணும் அப்படின்ட்டு போனியே, நோயோட வந்து இறங்கி வந்தா பிரயோஜனம் என்ன இருக்கு? வாழ்நாளே கழிஞ்சு போச்சு. ஆகவே அன்பான சகோதர சகோதரிகளே, இனி வரக்கூடிய காலங்கள் என்னன்னு கேட்டோம், தன்னுடைய பிள்ளைகளை ஒழுங்கா மார்க்க கல்வியும் பொது கல்வியும் கற்றுக் கொடுக்கணும். இருக்கிற இடத்துல வாழக்கூடிய தன்மையை போதிக்கணும். வெளிநாடு போய் தான் தன்னுடைய குடும்பத்தை காப்பாற்றணும் ஒரு சொல் ஏற்படாத அளவுக்கு பார்த்துக்கணும். நல்லா படிச்சிருந்தான்னு சொன்னா அவன் வந்து வெளிநாட்டுல நல்ல உத்தியோகம் கிடைக்கும், தன் மனைவி மக்களோட போயிருக்கலாம். அப்படியே போயிருந்தாலும் தாய் தகப்பனையும் கூட்டு போக முடியுமா? முடியாது. எப்படி இருந்தாலும் பிரிவு தான். வெளிநாட்டுக்காரனுக்கு உழைச்சி கொடுக்கறத வந்து இந்தியாவில் அவன் இருக்கிற நாட்டுக்கு உழைச்சி கொடுத்தான்னு சொன்னா நாட்டுக்கும் நல்லது, வீட்டுக்கும் நல்லது, ஊருக்கும் நல்லது. ஆகவே அன்பான சகோதர சகோதரிகள், வெளிநாடுங்கிறத மறந்துட்டு உள்நாட்டிலே வாழ்ந்து தனது குடும்பத்தார்களோடும் சகோதரர்களோடும் நண்பர்களோடும் குதூகலமா வாழக்கூடிய நன்மக்களாக உங்களை என்னை வல்ல ரஹ்மான் ஆக்கி அருள்வானா என்று இந்த சிற்றுரையை நிறைவு செய்கிறேன். வாயிலான இழந்து இல்லா இருக்கிறார். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.